இன்னைக்கு நல்லா போய் படிங்கம்மா, குழந்தைங்க பெண்கள் படிங்க, இல்ல மாணவர்கள் படிங்க, உங்களுக்கு அந்த தொகை வந்து புதுமை பெண்ணா இருந்தாலும் சரி, தமிழ் புதுமையா இருந்தாலும் சரி, 1000 இருந்து 1500 ரூபாய் ஏத்தி கொடுக்குறோம், நீங்க எவ்வளவு டிகிரி வேணாலும் படிங்கன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டோம். இங்க இவர் என்ன பண்றாரு, வேலையே இல்லாதவங்களுக்கு நான் இத்தனை ரூபாய் தரேன்னு சொல்றாரு. சரி, எப்படி நீங்க போய் கண்டுபிடிப்பீங்க? அந்த சாம்பிள்ல எப்படி எடுப்பீங்க? அதுக்கு உங்ககிட்ட என்ன ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு, இல்ல நீங்க என்ன ஒரு பேட்டர்ன் போட்டு ஃபார்ம் பண்றீங்க? அப்புறம் 6 சிலிண்டர் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு கமர்ஷியல் கேஸ்னுடைய சிலிண்டர் விலை கிட்டத்தட்ட 993 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இவர் அறிக்கையில கொடுத்திருக்காரு 6 சிலிண்டர் இலவசம் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் மக்கள் நம்புவாங்களா? அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, திமுகன்ற ஒரு கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜியை தான் எடுத்து அப்படியே பிளே பண்றீங்க. உங்ககிட்ட புது மாற்றம், புது என்னங்க சும்மா ஒரு பேருக்கு வந்துட்டு இங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வேற எந்த விஷயமும் இல்ல, ஒரு முன்னேற்றம் வரணும், மாற்றம் வரணும்னா, இன்னைக்கும் பாதுகாப்பாது, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு அதுல முதன்மை மாநிலமா இருக்கு. அதுலயும் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றது, ஒரு முதன்மை நகரங்களா வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இங்கதாங்க வேலைக்கு போற ரேஷியோ அதிகங்க. 43% இந்தியாவிலே தேசிய சராசரியிலே எடுத்து 43% பெண்கள் வேலைக்கு போறதுல தமிழ்நாடு முதன்மையா இருக்கு. இன்னைக்கு படிக்கிறதுலயும் 71% வந்திருக்கோம். தமிழ்நாடு வந்து இன்னைக்கு பெண்கள் படிப்புல வந்து உயர்கல்வியில 71% பெற்றிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? நீங்க மாற்றம்னு வெறும் பேருக்கு சொல்றீங்க. அந்த மாற்றத்தை உருவாக்கிய கட்சிகளா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு.